வெல்கம் பேக் எவ்ரிவான். இன்னைக்கு நம்ம வீடியோல ஐஏபி ரிஜிஸ்ட்ரேஷன், அதாவது இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் பிசியோதெரபிஸ்ட் அப்படின்ற அசோசியேஷன்ல எப்படி ஒரு பிசியோதெரபிஸ்டா நீங்க ரிஜிஸ்டர் பண்றது அப்படிங்கிற ப்ராசஸ் பத்தி A to Z இந்த வீடியோல நம்ம கவர் பண்ணிருக்கோம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோல அரப் கண்ட்ரீஸ்ல ஒரு பிசியோதெரபிஸ்டா போய் எப்படி ஒர்க் பண்றது, அதுக்கான ப்ராசஸ் என்ன அப்படிங்கறத ஃபுல் டீடைலா லாஸ்ட் வீடியோல நம்ம கவர் பண்ணிருக்கோம். பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், போய் கிளிக் பண்ணி பாத்துக்கோங்க. லாஸ்ட் வீடியோல ஐஏபி ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் பத்தி உங்களுக்கு வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். 2-3 பேர் கமெண்ட் பண்ணீங்க. சோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. சோ டைம் வேஸ்ட் பண்ணாம ஐஏபி ரிஜிஸ்ட்ரேஷன் பத்தி பார்க்கலாம். பிசியோதெரபியை பொறுத்தவரையும் நிறைய அசோசியேஷன் இருந்தாலும் இந்த ஐஏபின்றது இது எல்லாத்தையும் விட முக்கியமான ஒண்ணு. சோ இதுல ரிஜிஸ்டர் பண்றதுதான் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இந்த ஒரு இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் பிசியோதெரபிஸ்ட்ங்கிற லைசன்ஸ் ஆர் சர்டிபிகேட் எதுக்கு முக்கியம் அண்ட் இதனால என்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கறத பார்க்கலாம். முதல் விஷயம், நீங்க இந்த அசோசியேஷன்ல ஒரு மெம்பர். ரெண்டாவது விஷயம், இந்த லைசன்ஸ் உங்ககிட்ட இருந்தா நீங்க ஐஏபி எலெக்ஷனுக்கு எலிஜிபிள். நீங்க இந்த ஐஏபி எலெக்ஷன்ல எலெக்ஷன் கேண்டிடேட்டாவும் நீங்க நிக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த எலெக்ஷன்ல நிக்கிற கேண்டிடேட்க்கு நீங்க ஓட் பண்ணலாம். இன்னொரு பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஓனா கிளினிக் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை நீங்க லைசன்ஸ் நம்பரா யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க ஃபாரினுக்கு ட்ரை பண்றீங்க, பிசியோதெரபி முடிச்சுட்டு நீங்க ஃபாரின் ஜாப்க்கு ட்ரை பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து மேண்டட்டரி. இந்த ஒரு ஐஏபி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை கண்டிப்பா அவங்க கேட்பாங்க. நெக்ஸ்ட் இந்த ப்ராசஸ்க்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம ஸ்கிரீன்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்டா நம்ம ஷார்ட்டா பார்த்துடலாம். ஸ்டெப் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணி இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிற இந்த ஐஏபி ட்ரெஸரர் 2020@gmail.com இந்த மெயிலுக்கு உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் சாஃப்ட் காப்பியாக எடுத்து ஒரு பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் சென்ட் பண்ணணும். அதோடு நீங்கள் என்ன மென்ஷன் பண்ணணும்னா, நான் இந்த மாதிரி ஃபிசியோதெரபி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், எனக்கு இந்த மாதிரி ஐஏபி மெம்பர்ஷிப் கார்டு வந்து அதாவது கார்டோ இல்லை சர்டிஃபிகேட்டோ அப்ளை பண்ண விரும்புகிறேன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மெயிலை அவங்களுக்கு சென்ட் பண்ணணும். நான் ஃபஸ்ட்டாக இந்த physiotherapy.org அப்படின்ற சைட்டுக்குள்ளே போய் மெம்பர் சர்வீஸில் லாகின் பண்ணி எவ்வளோ ப்ரைஸ் வந்து இதுக்கு ஆகுது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்த்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் மெம்பர் சர்வீஸ்க்குள்ளே போயிட்டு என்னோடய மெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் போட்டு நான் லாகின் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டாக நான் மெம்பர் சர்வீஸ்க்குள்ளே போய்க்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன சர்வீஸ் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம இதில் டிஸ்பிளே பண்ணுவாங்க. இதில் நம்ம சூஸ் பண்ண வேண்டியது ஐஏபி லைஃப் டைம் மெம்பர்ஷிப் ஃபார் நான் மெம்பர் காலேஜ். அதுதான் நம்ம வந்து சூஸ் பண்ண போகிறோம். ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 8,000 ப்ளஸ் சார்ஜஸ் வந்து சம்திங் போட்டிருக்காங்க, 1,440 நினைக்கிறேன். அது போக ஐஏபி ஃபோட்டோ ஐடி கார்டுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க எவ்வளோ என்னங்கிறது. ஓகே, இப்போ நமக்கு தேவையான இந்த நான் மெம்பர் காலேஜ் ஐஏபி லைஃப் டைம் மெம்பர்ஷிப் ஃபார் நான் மெம்பர் காலேஜ் வந்து டோட்டலாக 9,440 வருது. ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். முதல்ல இந்த ஃபிசியோதெரபி india.org அந்த சைட்டுக்குள்ளே போயிட்டு நமக்கு தேவையான அந்த டவுன்லோட் ஃபார்மை வந்து டவுன்லோட் பண்ணணும். முதல்ல டவுன்லோட் ஃபார்மை கிளிக் பண்ணி கீழே வந்தோம் அப்படின்னா எல்லா மெம்பர்ஷிப்கான ஃபார்மும் அங்கே டிஸ்பிளே ஆகும். அதில் நமக்கு தேவையான ஐஏபி லைஃப் டைம் மெம்பர்ஷிப் ஃபார்ம் ஃபார் நான் மெம்பர் காலேஜ் வந்து லாஸ்ட்டாக இருக்குது. அதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபார்மோட டவுன்லோட் லிங்க் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம கிளிக் பண்ணி அந்த பிடிஎஃபாக நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ டவுன்லோட் ஆகிருக்க அந்த ஃபார்மை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். அந்த ஃபார்மை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஐஏபி லைஃப் டைம் மெம்பர்ஷிப் இந்த மாதிரி தான் வரும். ஸோ அதில் கேட்டிருக்க எல்லா டீட்டெயிலுமே பக்காவாக நீங்கள் ஃபில் பண்ணணும். அப்ளிகேஷன் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, உங்களோட குவாலிஃபிகேஷன், அப்புறம் காலேஜ் கம்ப்ளீட் பண்ண எந்த காலேஜ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும், எந்த யூனிவர்சிட்டி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும், இயர் ஆஃப் பாசிங், பிளட் குரூப்பு, ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், இந்த மாதிரி சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்பாங்க. ஸோ அப்படியே அது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக நீங்கள் ஃபில் பண்ணணும். அட்ரஸ், சிட்டி, பின்கோட் எல்லாமே பக்காவாக நீங்கள் வந்து அதை ஃபில் பண்ணி வைக்கணும். லாஸ்ட்டாக அட்ரஸ் ப்ரூஃப்காக ஏதாவது கேட்டிருப்பாங்க. நீங்கள் ஆதார் கார்டோட நம்பர் கொடுத்துட்டு கீழே வந்து சிக்னேச்சர் ஆஃப் த அப்ளிகேண்ட்ங்கிற இடத்துல நீங்கள் உங்களோட சிக்னேச்சர் பண்ணிடணும். சைட்லேயே உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை நீங்கள் ஒட்டிடணும். கூடவே அவங்க என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 10th பாஸ் சர்டிஃபிகேட், 12th பாஸ் சர்டிஃபிகேட், பிபிடி சர்டிஃபிகேட் அண்ட் மார்க் ஷீட் ஒவ்வொரு இயருக்கும் தனித்தனியாக, அப்புறம் இன்டர்ன்ஷிப் சர்டிஃபிகேட் அண்ட் எம்பிடி சர்டிஃபிகேட்டும் கேட்டிருக்காங்க. உங்ககிட்ட இருந்தால் அதை சப்மிட் பண்ணுங்கள், இல்லைனா விட்டுருங்க. எனி 2 கவர்மெண்ட் ஐடிஸ், ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச கவர்மெண்ட் ஐடிஸ், எனி அதர் டாக்குமெண்ட்ஸ் இருந்தாலும் இதில் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். அண்ட் லாஸ்ட்டாக நீங்கள் இதை அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டு சிக்னேச்சர் மட்டும் பண்ணிவிடுங்க. நீங்கள் அப்ளை பண்ண டேட்டையும் மென்ஷன் பண்ணிவிடுங்க. அண்ட் மறக்காமல் இதில் சொல்லியிருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு சாஃப்ட் காப்பி பண்ணி உங்கள் கையில் நீங்கள் ரெடியாக வச்சுக்கோங்க. சாஃப்ட் காப்பியும் வச்சுக்கோங்க, ஹார்ட் காப்பியும் வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் மெயிலுக்கு இது எல்லாத்தையுமே சென்ட் பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை கிளியர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அந்த சைட்குள்ளே போயிட்டு ஃபார்மை டவுன்லோட் பண்ணோம். டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் கேட்டிருக்க எல்லா டீட்டெயிலையும் ஃபில் பண்ணோம். நெக்ஸ்ட் அவங்க கேட்டிருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் சாஃப்ட் காப்பியாகவும் வச்சுருக்கோம், ஹார்ட் காப்பியாகவும் வச்சுருக்கோம். சாஃப்ட் காப்பியாக பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதில் இன்க்ளூடாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அந்த ஃபார்மை ஃபில் பண்ணிவிட்டு அதையும் நம்ம சாஃப்ட் காப்பியாக எடுத்து அந்த பிடிஎஃபில் அட்டாச் பண்ணியிருக்கோம். இதில் மறக்கக்கூடாத விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபில் பண்ண அந்த ஃபார்மில் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் இருக்கணும், உங்களோட சிக்னேச்சரும் இருக்கணும்.
இது எல்லாத்தையும் வரிசையாக அந்த டாக்குமெண்ட்ஸ் அண்ட் ஃபார்ம் இது எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணி சாஃப்ட் காப்பியாக இப்போ நம்ம ரெடியாக வச்சுருக்கோம். இப்போ இந்த சாஃப்ட் காப்பி என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மென்ஷன் பண்ணியிருக்கிற IAP treasurer 2020@gmail.comக்கு எல்லாத்தையும் நம்ம சாஃப்ட் காப்பியை சென்ட் பண்ணணும். வித் நீங்கள் அதை மென்ஷன் பண்ணியிருக்கணும், நான் இந்த மாதிரி IAP மெம்பர்ஷிப் கார்டோ இல்லை சர்டிஃபிகேட்டோ வாங்குறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ அதனால் என்னோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் இதில் சப்மிட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணி இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் சாஃப்ட் காப்பியாக அவங்க மெயிலுக்கு சென்ட் பண்ணணும். ஸ்டெப் 2, இதை நீங்கள் சென்ட் பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணணும். அவங்க திருப்பி உங்களுக்கு மெயில் பண்ணுவாங்க. அதாவது IAPலேருந்து திருப்பி மெயில் வரும். அதில் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, உங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டோம், எல்லாமே கரெக்டாக இருக்குது, நீங்கள் நெக்ஸ்ட்டாக பேமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு மெயில் பண்ணுவாங்க. அந்த கன்ஃபர்மேஷன் மெயில் உங்களுக்கு கிடச்சதுக்கப்புறம் ஸ்டெப் 3க்கு நீங்கள் போகணும். அவங்க கொடுத்துருக்க அந்த பேங்க் டீட்டெயிலுக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவுமே உங்களுக்கு மெயிலில் டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சிருவாங்க. பிரான்ச் அட்ரஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ கரெக்டாக பார்த்து அந்த மெயிலில் வர அந்த டீட்டெயிலுக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணுங்கள். இப்போ டிஸ்பிளேயில் காட்டுறது கூட நீங்கள் நம்ப வேண்டாம். டேரெக்டாக உங்களுக்கு மெயில் வரும் இல்லையா, அந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் வந்து உங்கள் பேமெண்ட்டை பண்ணிவிடுங்க. இந்த பேமெண்ட்டை நீங்கள் பண்ணி முடித்ததுக்கப்புறம் உங்களோட பேமெண்ட் பண்ண டீட்டெயில்ஸ் இருக்கு இல்லையா, அந்த UPI ஐடியா இருக்கட்டும், டிரான்சாக்ஷன் ஐடியா இருக்கட்டும், அந்த நம்பரை பக்காவாக நீங்கள் எடுத்து வச்சுட்டு அதை அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதே மெயிலுக்கு, அதாவது IAP treasurer 2020@gmail.comக்கு நீங்கள் திருப்பியும் அந்த அட்டாச்மெண்ட்டை சேர்த்து நீங்கள் சென்ட் பண்ணணும். இந்த மாதிரி நான் பேமெண்ட் பண்ணிட்டேன், நீங்கள் சொன்ன அமௌண்ட்டை நீங்கள் சொன்ன அக்கௌண்ட்டுக்கு நான் பேமெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த அட்டாச்மெண்ட்டை நீங்கள் அதோட அட்டாச் பண்ணி மெயிலுக்கு சென்ட் பண்ணணும். அதை அவங்க பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் இந்த அட்டாச்மெண்ட்லாம் அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணதை வெரிஃபை பண்ணிவிட்டு பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு PDF-ஆக அனுப்புவாங்க ஒரு டாக்குமெண்ட். அந்த டாக்குமெண்ட்டில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கான உங்களோட லைசன்ஸ் நம்பர் அதில் மென்ஷன் பண்ணி ஒரு PDF ஃபைலாக உங்கள் நேம் அண்ட் லைசன்ஸ் நம்பரோட சென்ட் பண்ணுவாங்க. அதை நீங்கள் ஒரு கலர் பிரிண்ட் எடுத்து தனியாக நீங்கள் வச்சுக்கணும். அதுக்கு அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஒரு மெயில் வரும். இந்த மாதிரி உங்களுக்கு PDF டாக்குமெண்ட் நாங்கள் அனுப்பிச்சிருக்கோம், நீங்கள் உங்களோட ஹார்ட் காப்பியெல்லாம் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி, அதாவது இந்த ஜெராக்ஸ் எடுத்து தனியாக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த காப்பி எல்லாமே நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க உங்களுக்கு ஒரு மெயில் பண்ணுவாங்க. அப்படி அவங்க மெயில் பண்ணலன்னா கூட நீங்கள் வந்து திருப்பி நீங்கள் மெயில் பண்ணலாம். இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணிட்டேன், எனக்கு ஒரு PDF டாக்குமெண்ட் நீங்கள் சென்ட் பண்ணியிருக்கீங்க, இப்போ நான் ஹார்ட் காப்பியை உங்களுக்கு சென்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நீங்கள் மெயில் பண்ணலாம். அவங்க திருப்பி ரீப்ளை பண்ணுவாங்க, நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க திருப்பி மெயில் பண்ணுவாங்க. அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அவங்க சொல்லியிருக்கிற அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணணும், அதாவது கொரியரில் நீங்கள் சென்ட் பண்ணணும். அதில் என்னென்ன இன்க்ளூட் பண்ணியிருக்கீங்களோ, அதாவது சாஃப்ட் காப்பியில் நீங்கள் என்னென்ன இன்க்ளூட் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாத்தையுமே ஹார்ட் காப்பியாக நீங்கள் வச்சுருக்கணும். இதில் நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அனுப்பக்கூடிய எல்லா டாக்குமெண்ட்லேயுமே உங்களோட செல்ஃப் அட்டஸ்டட் இருக்கணும், அதாவது உங்களோட சிக்னேச்சர் இருக்கணும். அந்த கொரியர் அனுப்பும்போது உங்கள் செல்ஃப் அட்டஸ்டோட சேர்த்து உங்களோட ஃபோட்டோ ஒரு 3 ஃபோட்டோ நீங்கள் அவங்களுக்கு சென்ட் பண்ணணும். இப்போ அந்த கொரியரில் ஓவராலாக என்னென்ன இருக்கணும்னா, நீங்கள் ஃபில் பண்ண ஃபார்மு, அப்புறம் அவங்க கேட்டிருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கணும். அதாவது நீங்கள் சாஃப்ட் காப்பியாக சென்ட் பண்ணியிருக்கிற எல்லா டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் ஹார்ட் காப்பியாக அந்த கொரியர் கவரில் வச்சுருக்கணும். தென் அவங்க உங்களுக்கு சென்ட் பண்ண அந்த PDF மெம்பர்ஷிப் சர்டிஃபிகேட்டு, தென் 4 ஃபோட்டோ, இது எல்லாத்தையுமே அந்த கொரியர் கவரில் போட்டு அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அட்ரஸ், அதாவது மெயிலில் உங்களுக்கு சொல்லியிருக்கக்கூடிய அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து டேரெக்டாக கொரியர் சென்ட் பண்ணணும். ஸ்பீட் போஸ்ட்டில் பண்ணிங்கன்னா அடுத்த நாளே போய் அவங்களுக்கு சேர்ந்துடும். நீங்கள் அனுப்பியிருக்கக்கூடிய அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரிசீவ் ஆன உடனே உங்களுக்கு ஒரு மெயில் பண்ணுவாங்க, நீங்கள் சென்ட் பண்ணியிருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எங்களுக்கு ரிசீவ் ஆகிடுச்சு, உங்களுக்கு இன்னும் கொஞ்ச நாளில் நாங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை சென்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மெயில் பண்ணிவிடுவாங்க. அப்படி அவங்க மெயில் பண்ண அடுத்த 2-3 வாரத்திலே உங்களுக்கு வந்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வந்து கொரியர் மூலமாக ரிசீவ் ஆகிடும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே டோட்டல் ப்ராசஸும் இதோட கம்ப்ளீட் ஆகுது. இதுக்கப்புறம் IAP ஃபோட்டோ ஐடி கார்டு அப்ளை பண்ணுற வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அந்த வீடியோவை நான் மேக் பண்ணுறேன். தேங்க்யூ. தட்ஸ் ஆல் கைஸ், வீடியோ அதோட கம்ப்ளீட் ஆகுது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச பிசியோதெரபிஸ்ட் யாருக்காவது இந்த ப்ராசஸ் தெரியல அப்படின்னா மறக்காம உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ல உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். Till bye.